எக்ஸ்பீரிமெண்ட் ஃபெரோசி ஸ்ட்ரீட் கேமிங் ஃபெரோசி நம்ம சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளேபேக் 2 வீடியோ திருப்பி பண்ண போகிறோம். அதாவது பார்ட் 4 பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேபேக் 2ல் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பண்ணியிருக்கோம். அதோட வரிசையில் இப்போ பார்ட் 4 பண்ண போகிறோம். ஸோ இப்போ தொடர்ந்து வீடியோ வரும்னு சொன்னேன், இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஹெட்ஃபோன்ஸ் தொடர்ந்து போயிடுச்சு. ஓகே, நம்ம பார்க்கலாம், நாங்கள் கேமுக்குள்ளே போகலாம். ஸோ நான் நிறைய லெவல் அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 டைபர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம வந்து இந்த கேம் எவனாச்சும் வண்டி கொடுத்துட்டு போகிறான். போலீஸ் வண்டி தான், இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. இந்த வண்டிலாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப ஸ்பீட் கம்மியாக போகணும், ஸ்பீட் அதிகமாக இடத்துக்குள்ள நம்ம எப்படி போறோம்னு முக்கியம் இல்லை, போறோம். ஒரு பிளான் வேணும் போறதுக்குலாம் இல்லை நம்மகிட்ட. எவனாச்சும் ஒருத்தர் எடுப்பாங்க, வண்டி எடுத்துட்டான் தெரியாம நம்ம வச்சுட்டோம். ஓ, இந்த வண்டியை எடுக்க முடியலையா? அப்போ எது கிடையாது இந்த வண்டி உங்களுக்கு. லாவா போகிறவங்களுக்கு ஈஸியாக வச்சிடலாம். வரானு எதிரிங்க எல்லாருமே நிறைய டவுன் பண்ணிட்டு போகிறதுக்கு பஸ்ஸு கவுளுது. ஏன்னா மரத்தினால சிக்கிட்டு தான் பஸ் போகணும். பஸ்ஸு எல்லாத்தையும் தாங்கும், எடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம எப்படியோட கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டோம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆனில் தானே இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஸோ எனிமி வந்து நம்மளோட வீக்கஸ் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அவனை கிளிக் பண்ணுமா இது வேலைக்கு ஆகாது. என்னாச்சு ஓ, சேர்த்துட்டோமா பிரீட் கேஸை? நமக்கு எதுவும் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு பிரீட் கேஸ் சேர்த்தா போதும் நம்ம டீம் பக்கம். ஸோ எந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம்? பஸ்ஸெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போகலாம்.
சரி நம்ம வந்து வேகமாக போகிற ஒரு வண்டி எடுக்கணும். அந்த வகையில் போலீஸ் வண்டி ஓரளவுக்கு வேகமாக தான் போவோம். ஆயுதத்தெல்லாம் நமக்கு ஒத்து வேணாம். அதில் தான் லெவலே முடிய போகிறோம். இனிமேட்டு ஒருத்தனை கூட சுடலன்னு நினைக்காதீங்க. 2வது லெவலில் தான் நம்ம வெறித்தனமான ஆட்டமே இருக்காது. நீங்களே பாருங்க, வெறித்தனம் வெறித்தனம். ஓடு ஓடு ஓடு. லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2வது லெவலில் நம்மளோட சுற்ற திறமையை பாருங்கள் கொஞ்சம். அன்னையிலேருந்து நான் தான் இந்த கேமில் ப்ரோ பிளேயரு சுடுறதுல. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறேன் எத்தனை பேர்த்த சுடலான்னு. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய கேமில் நிறைய பேர்த்த சுடுவேன். ஆனால் வெப்பன்ஸ் தான் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்கே எவனாச்சும் எனிமீஸ் இருக்கிற ஒரு இடத்துக்காக போனோம். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த போலீஸ்காரன் வேலை எங்கே போதாலும் சுற்றிக்கிட்டே இருக்கான். எனிமி இல்லை. ஏன்டா நம்ம 3 கில்ஸ் தான், நம்ம டீம் 3 கில்ஸ் தான். என்னாச்சு? ஐயா என்னமோ ஆச்சு. இருங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டேய் சாவுங்கடா எல்லாருமே. நம்ம டீம் வச்சு நம்மளே சுடுறோமே. வாங்கடா எல்லாருமே, வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஐயோ ஏன்டா நம்மளை சுட்டவனை நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. சாவுடா. எவனுங்க நம்மளை சுட்டா பின்னாடி இருந்து. டீம் ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் தான் இருக்குது. நம்ம 11 அவனுங்க 17 18 எடுத்துட்டானுங்க. அவனுங்க 20. சாரி காய், என் டீமத்தை நானே கொல்ல வேண்டிய நிலமை வந்தாலும் இதை தவிர எனக்கு வர வழியில் கிழிச்சு எடுத்துருக்கு. ஸோ நம்ம வெறும் 12 தான் எடுத்திருக்கோம். ஆனால் அவனுங்க 13 தான் எடுத்து, நம்ம வெறும் 15 எடுத்துருக்கோம். ஆனால் அவங்க 26 எடுத்திருக்கானுங்க. டாய் இதனால தான் இத்தனை பிரச்சனை. ஓமனா நான் வெடிகுண்டை வச்சு ஒன்னையே பிளாஸ்ட் பண்ணுறேன்டா. செத்துட்டேன். சாவுடா. ஸோ நானும் செத்துட்டேன், அவனும் சுட்டுக்கிட்டு செத்துட்டான். ஸோ அவங்க 31 எடுத்துட்டாங்க. நம்ம வேணால் வெறும் கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கோம். ஆனால் நடுவில் ஏதோ ஒரு ஆடு வந்துருச்சு. அதனால தான் நாமளும் வேட்டு வச்சுக்கிட்டோம் போலயே. நம்ம ரொம்ப கீழ்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். ஆவலா டார்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. பஸ் சாவுங்களா வாங்கடா கம்மு. நானே நேரத்துக்கு நான் தோத்தே போயிட்டேன். டீமும் தோத்துருக்கோம், நீயும் தோத்துருக்கோம். சாரி டீம். நமக்கு டாய் சாவுங்கடா எல்லாருமே.
போயிடுச்சு. ப்ரோஃபரோஸை பார்ப்பீங்கன்னு நினச்சா இப்படி பார்த்தீங்க. சரி என் கில்ஸ் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டீம்லேயே 7 கில்ஸ் எடுத்த ஒரே பிள்ளை. ஸோ நான் தான் 2வது அதிகமான கில்ஸ் எடுத்திருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்த தடவை என்னோடய ப்ரோஃபரோஸை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆலிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே காய்ஸ், பாய் 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 காய்.